வணக்கம். இன்னைக்கு நம்ம மிஸ்டர் பிரேம் ஃப்ரம் ஐஎம்டிபி. இவர் ஒரு இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் கன்சல்டன்ட். 11 இயர்ஸாக இன்டர்நேஷ்னல் எஜுகேஷனில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை அப்ராட் அனுப்பிச்சிருக்கார். எஸ்பெஷலி எம்பிபிஎஸ் அப்ராடுக்கு அனுப்பிச்சிருக்கார். அண்ட் மிஸ்டர் பிரேம் பிரிட்டிஷ் கவுன்சில் சர்டிஃபைடு யூகே கன்சல்டன்ட் வேறு. வணக்கம் மிஸ்டர் பிரேம். வணக்கம் சார். அண்ட் நம்ம டைரெக்டாக டாபிக்கே வருவோம். இப்போது எம்பிபிஎஸ் அப்ராட் போகணுன்னா நீட்டுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கணும்? எம்பிபிஎஸ் அப்ராடுக்கு எவ்ரி இயர் என்எம்சி வந்துட்டு தில் கிவ் அ கட் ஆஃப். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 127 வந்து ஹையர் எஜுகேஷன் எம்பிபிஎஸ் அப்ராட்ல பல்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ எனி திங் அபவுட் 130 or 135 வில் பி ஆன் சேஃபர் ஜோன். ஸோ இந்த இயர் அந்த 130 ரேஞ்சுக்குள்ள அவங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார். ஓகே, இப்போ நீங்கள் என்எம்சின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்களே, என்எம்சினா என்ன? என்எம்சி தான் எஜுகேஷன் எம்பிபிஎஸ் போற ஸ்டூடெண்ட்ஸோட டிக்ஷனரி. அதுல இருக்கிற ப்ரோட்டோகால்ஸ், நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஸோ ப்ரீவியஸா எம்சிஐன்னு இருந்தது, இப்போ நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவை நம்ம மாற்றிருக்கோம். ஸோ அந்த ஒரு 130 135 இருந்தால் வெளியில் படிச்சுட்டு வந்தேன்னா அவங்க ஒரு எக்ஸாம் எழுதிட்டு அப்புறம் இந்தியாவில் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதானே ரூல்ஸு? இப்போ அவங்க அப்ராட் போகணுன்னா ஒரு கண்ட்ரி அவங்க எப்படி, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் போகணும், பல பேரண்ட்ஸ் கேட்குறாங்க, நான் அப்ராடு என் குழந்தைய அனுப்பணும்னு பார்க்குறேன். ஏன்னா நீட்டில் அந்த தேவைப்பட்ட ஸ்கோர் வாங்க முடியல, இந்தியாவில் எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கிறது கஷ்டம், அப்ராடில் போய் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு காலேஜ் அவங்க எப்படி செலக்ட் பண்ணணும்? என்ன கிரைட்டீரியா இருக்கணும்? இதுக்கு முன்னாடி நம்ம பேசின மாதிரி தான் நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்எம்சி நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களோட மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷுட் பி இன் இங்கிலீஷ். நீங்க படிக்கிற கண்ட்ரில 1 year ஆஃப் இன்டர்ன்ஷிப் நீங்க அங்க பண்ணணும். நீங்க படிக்க போற யூனிவர்சிட்டிக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கணும். நீங்க அங்க இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கு அப்புறம் யூ கேன் கம் பேக் டு இந்தியா அண்ட் யூ கேன் ரெஜிஸ்டர் ஃபார் எஃப்எம்ஜி எக்ஸாம் அண்ட் யூ கேன் ப்ராக்டிஸ். நீங்க கிரெடிட் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. ஆன்லைன் எக்ஸாம் ஆன்லைன் மோட்ல படிக்கக்கூடாது எம்பிபிஎஸ். ஸோ நீங்க படிக்கிற அந்த 6 yearsம் நீங்க அந்த ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரில இருந்து நீங்க பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பேசிக் கண்டிஷன்ஸ் அவங்களே நம்மளுக்கு கைடன்ஸா கொடுத்துருக்காங்க சார். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இங்கிலீஷ் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும். 1 இயருக்கு அங்கே ஹவுஸ்மேன்ஷிப் இல்லாட்ட இன்டர்ன்ஷிப் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். மினிமம் 6 years படிச்சிருக்கணும். படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்தியாவில் என்எம்சியோட எக்ஸாம் எழுதணும். இதை தவிர நிறைய சொல்கிறாங்களே, WHO கைட்லைன்ஸ் இருக்கணும், அது மாதிரி ஏதாவது இருக்கா, ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கா? நம்ம சூஸ் பண்ற யூனிவர்சிட்டிஸ் WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெஜிஸ்டரா இருக்கணும், என்எம்சில அப்ரூவ்டா இருக்கணும். அந்த யூனிவர்சிட்டி நம்ம போய் படிக்கிறதுக்கு அந்த யூனிவர்சிட்டிஸ் என்எம்சி லிஸ்டடா இருக்கணும் சார். எந்த வெப்சைட்ல இந்த டீடைல்ஸ்? வெப்சைட் நம்ம நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு என்எம்சி இந்தியான்னு போட்டாலே அதுலயே வில் ஹேவ் ஆல் தி. அதுலயே என்னென்ன காலேஜ், ரெஜிஸ்டர்ட் காலேஜ், அங்க போய் படிக்கலாமா, அது WHO சர்டிஃபைடா, இது எல்லாமே டீடைல்ஸ் தெரிய வரும் இல்லையா? ஓகே. இதை தவிர இந்த வேர்ல்ட் டைரக்டரி ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அப்படிங்கிறாங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது என்ன? ஒன் ஆஃப் தி அக்ரிடேஷன் ஃபார் தி யூனிவர்சிட்டிஸ். ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கண்ட்ரிக்கு இன்வைட் பண்ணும்போது நிறைய போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுலேயும் இட்ஸ் ஒன் ஆஃப் தி அக்ரிடேஷன். ஸோ அவங்களோட கரிக்குலமை பேஸ் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், யூனிவர்சிட்டியோட ரேங்கிங், இதை பேஸ் பண்ணி அவங்க யூனிவர்சிட்டிஸ் எங்கெங்க ரேங்க் பண்ண முடியுமோ அதுல ஒன் ஆஃப் தி அக்ரிடேஷன்ஸ் இருந்துச்சு. ஓகே. அண்ட் இப்போ ஒரு பேரண்ட் அவங்க குழந்தை அப்ராட்ல படிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கிற மெடிசன்ல இருக்கிற சப்ஜெக்ட்ஸும் அப்ராட்ல இருக்கிற மெடிசன் சப்ஜெக்ட்ஸும் சேமா இருக்குமா? எஸ், நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒரு 19 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 19 சப்ஜெக்ட்ஸ் எஃப்எம்ஜி எக்ஸாம் நம்ம கிளியர் பண்றதுக்கு ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் இயர்ல அனாட்டமி, பயோகெமிஸ்ட்ரி அண்ட் செகண்ட் இயர்ல பேத்தாலஜி, ஃபார்மகாலஜி, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் நம்ம படிக்கும் போது அந்த கண்ட்ரில அந்த யூனிவர்சிட்டியில கவர் பண்றாங்களான்னு பாக்குறதுக்கு ஒரு 19 சப்ஜெக்ட்ஸ் அவங்களே மேண்டட்டரியா கொடுத்துருக்காங்க. இருந்தா எஃப்எம்ஜி கிளியர் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்க எம்பிபிஎஸ் கரியர் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே. அண்ட் சரி, இப்போ இது மாதிரி நீங்க காலேஜஸ் சூஸ் பண்றீங்க. இப்போ காலேஜஸ் சூஸ் பண்ணிட்டு கண்ட்ரி சூஸ் பண்ணும்போது என்னென்னலாம் பார்க்கணும்? ஸோ ஃபர்ஸ்ட், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ்ல இருக்கான்னு பார்க்கணும் ஆஸ் பர் தி என்எம்சி கைடன்ஸ்.
ஈக்குவலன்ட் டு மெடிக்கல் டிகிரி, அவங்க வாங்கிட்டு ஒரு மெடிக்கல் டிகிரி இந்தியாவோட மெடிக்கல் டிகிரியோட ஈக்குவலன்ஸா இருக்கான்னு பார்க்கணும். கம்ப்ளீட் ஆன்லைன்ல படிக்காம ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் தான் இருக்கான்னு பார்க்கணும். கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் அந்த கண்ட்ரில 1 இயர் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்களான்னு பார்க்கணும். அண்ட் பேரண்ட்ஸோட மேஜர் கன்சர்ன் ஸ்டூடெண்ட்டுக்கு சேஃப்டி வைஸ் நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும் சார். ஓகே. அண்ட் இப்போ எந்த கண்ட்ரீஸ்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேரண்ட் வந்து நிறைய பேர்னால நிறைய செலவுலாம் பண்ண முடியாது. ஸோ ஃபினான்ஷியலி அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ வந்து ஒரு எக்கனாமிக்கில் ஒரு நல்ல இடத்துல எம்பிபிஎஸ் பண்ணிட்டு திரும்பி இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதிக செலவு பண்ணாமல். ஸோ இது மாதிரி ஒரு நல்ல ஒரு எக்கனாமிக் ஆப்ஷன்ஸை ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா? So we can consider Moldova, we can consider Georgia. Even in Russia, there are certain universities. உங்களுக்கு ஒரு 29 lakhs for the complete program, including living expense ஓட கவர் பண்ற மாதிரியே இருக்கு சார். ஸோ ஆஸ் நம்ம ஐஎம்டிபி ட்ரிச்சி பிளஸ் யூடிகேன்ல ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், வி பிக் தி யூனிவர்சிட்டிஸ், ஹேண்ட் பிக்ட் யூனிவர்சிட்டிஸ். ஸோ நம்ம ஒரு 10 யூனிவர்சிட்டி ஒர்க் பண்ணாலும் அது பேரண்ட்ஸ் சைடும் ஸ்டூடெண்ட் சைடும் சர்வீஸ் வந்து ப்ராப்பரா இருக்கணும். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற யூனிவர்சிட்டிஸ்ல we can able to get 29 lakh 30 lakh day budget now we can able to give a university. Parents are okay to go with even 1.5 crores now we have universities. So what you are So saying நம்மளோட is, யூனிவர்சிட்டி okay, so what you are saying is 30 lakhs for 6 years means 5 lakhs per year tuition plus accommodation plus food, correct? correct sir. So complete living expenses. So Russia is one place. Moldova பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, ஏன்னா மால்டோவானா நிறைய பேர் கேட்டதில்ல. So what is Moldova? Moldova is again a European country. ரொமேனியாக்கு பக்கத்துல இருக்கு. It's a safest country. It's not a tourist country. டூரிஸ்டால போக முடியாது. In case மால்டோவாக்கு நம்மளோட prior experience நீங்க பார்த்திருப்பீங்க. We arrange the students in a point. நம்ம அவங்களை கூட்டிட்டு போய் travel பண்ணுவோம். And it's the only university in Moldova. It's a government university. It's like 100 plus years older university, to be very honest. So additional language எதுவும் இருக்காது. Medium of instruction Englishல இருக்கும். And they are also helping a student with UK curriculum. FMG exam prepare பண்றதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. UKMLE exam prepare பண்றதுக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம ஐஎம்டிபி அண்ட் நியூட்ரிகன் சைட்ல இருந்து போன ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே மால்டோவாலாம் போயிட்டு ரிட்டர்ன் ஆனதே இல்லை. ஸோ வி ஹேவ் தட் பெஞ்ச் மார்க். ஸோ போன ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பியா இருக்காங்க. ஓகே. இப்போ படிப்பை தவிர இன்னும் 2 விஷயம் பார்க்குறாங்க, அங்கே சேஃப்டி இருக்குமா? ஏன்னா குழந்தைய விட்டு இருக்க போகிறாங்க, சேஃப்டி இருக்குமா? அது மாத்திரம் இல்லைங்க, சாப்பாடு கல்ச்சர் ஒத்து போகுமா? கல்ச்சுரல் ஷாக் இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் எம்பிபிஎஸ். இவங்க 12th முடிச்சோன்னா போறாங்க. ஸோ நம்ம ரியலிஸ்டிக்காவே பேரண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். 12th முடிச்சோன்னா ஒரு கிட்டு போகும்போது அவங்களுக்கு கல்ச்சுரல் ஷாக் இருக்கும். 2 to 3 weeksல தே வில் அண்டர்ஸ்டாண்ட். ஹோம் சிக் கொஞ்சம் வரும். பட் யூனிவர்சிட்டிஸ் இதெல்லாமே ப்ரீ பிளான்டா தான் வச்சிருக்காங்க. ஒரு 10 மெம்பர்ஸ் கொண்ட குரூப்புக்கு ஒரு 2 seniors வந்துட்டு கைட் பண்ணுவாங்க டு எக்ஸ்ப்ளோர் தி கண்ட்ரி. எங்க அவங்க ப்ரொவிஷன்ஸ் வாங்கணும், எங்க ஸ்டேஷனரிஸ் இருக்கும், கேம்பஸை சுத்தி காட்டுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே தே ஹேவ் செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ். அதுக்கப்புறம் சேஃப்டி வைஸ் இண்டிவிஜுவல் ஹாஸ்டல்ஸ் இருக்கும் ஃபார் ஃபீமேல் ஸ்டூடெண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபார் தி மேல் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹாஸ்டல்ஸ் இருக்கும். ஃபுட் அவங்களுக்கு இப்போ எல்லா பக்கமே இந்தியன் கம்யூனிட்டிஸ் நிறைய இருக்காங்க. ஸோ இந்தியன் ஃபுட்ஸ் கிடைக்குது, சைனீஸ் ஃபுட்ஸ் கிடைக்குது. ஈவன் இஃப் தே வாண்ட் டு டேஸ்ட் அண்ட் என்ஜாய் அவங்க படிக்க போற கண்ட்ரியோட ஃபுட்ஸ்னால உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபுட் கோர்ட்ஸ் இருக்கு, கேன்டீன்ஸ் இருக்கு, செல்ஃப் குக்கிங்கும் தே கேன் ஏபிள் டு டூ இட். ஏன்னா நம்ம ப்ரொவைட் பண்ற அகாமடேஷன்ஸ் எல்லாமே செமி ஃபர்னிஷ்டா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 2-3 monthsல ஒரு ஸ்டேபிள் ஆயிட்டாங்கன்னா தே கேன் ப்ரிப்பேர் அவங்களோட ஃபுட்ஸ் வேணுங்கிற அளவுக்கு அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் சார். ஓகே. இன்னொரு கண்ட்ரி சொன்னீங்க ஜார்ஜியா, நீங்க கொஞ்சம் அதை பத்தி டீடைல்ஸ் கொடுக்க முடியுமா? So Georgia is again one of the famous MBBS study destination in Europe. So நிறைய students who can able to afford like ஒரு 40 to 50 lakhs or 60 lakhs வரைக்கும் they can choose Georgia as a study destination. 40 to 50 னா including living? Yes sir. நம்ம எப்பவுமே including living, food எல்லாம் சேர்த்து தான் we can provide for the students. ஏன்னா வெறும் ஃபீஸ் மட்டும் சொன்னோம்னா parents will have a mindset இதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னும் எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் வரும். So we don't want to say any hidden charges. Upfront we can tell them. ஓகே. அண்ட் இப்போ சில பேரண்ட்ஸ்லாம் வந்து எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லை, யூகே போகணும், யூஎஸ்ஏ போகணும் அப்படின்னா அது பற்றி கொஞ்சம் ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியுமா?
Sure, sir. So இப்போ நமக்கு இருக்கிற two options we can able to provide them. Option number one, direct admissions in USA, UK, Canada, Australia நம்ம ஹெல்ப் பண்ணலாம். பட் இதோட criteria levels கொஞ்சம் ஜாஸ்தி. லைக் 85% to 90% இருக்கணும். அண்ட் அவங்க 2026ல போறாங்கன்னா இப்ப இருந்து அவங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும். பிகாஸ் அட்மிஷன் ப்ராசஸ் மினிமம் டேக் 8 to 9 months டைம். இன்னொரு ஆப்ஷன், in Malaysia we are tied up with International Medical ஸோ University 8 in to 9 Malaysia. months டைம்னா இப்போ பார்க்க முடியாது, நெக்ஸ்ட் இயருக்கு இப்போலேருந்து பிளான் பண்ணணும். Okay. 26க்கு அவங்க போய் படிக்கணும்னா இந்த இயர் அக்டோபர் நவம்பர்ல they will start up the process. They have to start the process. Okay. And இப்போ மலேசியா ரூட் சொன்னீங்க, அது what is that? So International Medical University of Malaysia. So we are authorized partners for them. So அவங்ககிட்ட ரெண்டு pathways இருக்கு. Pathway number 1, complete 5-6 years they can study in Malaysia. Pathway number 2, 2 years they can study in Malaysia. They have partner universities in UK, Australia, Malta, இந்த மாதிரி countriesல. Remaining 4 years they can travel there. So இப்போ for example ஒரு ஸ்டூடெண்ட் என்னால யூகேவோட criteria மீட் பண்ண முடியல, but I have 85% or 80%. I can study 2 years in Malaysia, get the confirmation, I can move to the respective countries for my next 4 years of MBBS. Okay. And you will be graduating from the respective university or the country. அண்ட் கிராஜுவேட் பண்ணிட்டு திரும்பி இந்தியாவுக்கு வரணுமா? So it depends upon the students, because once அவங்க யூகேல கிராஜுவேட் ஆயிட்டாங்க அப்படின்னா obviously they try to do their MD also in UK. After that, yes, obviously they can come down to India. ஓ, ஸோ எம்டி யூகேல பண்ணோன்னா அதுக்கு எதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குமா, இல்லை டைரெக்டாக எம்டி பண்ணிடலாமா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். நம்ம ஒரு கண்ட்ரியில் எம்பிபிஎஸ் படிக்கிறோம், இன்னொரு கண்ட்ரியில் நம்ம டாக்டர் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா எஸ் தேர் வில் பி என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ நம்ம இந்தியாவுக்கு எப்படி எஃப்எம்ஜி இப்போ நெக்ஸ்ட் 1 next 2 பேசுறோமோ அந்த மாதிரி யூஎஸ்ஏனா யூஎஸ்எம்எல்இ, யூகேனா யூகே எம்எல்இ, ஆஸ்திரேலியால ஏஎம்சி, இந்த மாதிரி போர்டு எக்ஸாம்ஸ் ஒரு கண்ட்ரிக்குமே இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீட் டு அப்பியர் ஃபார் திஸ் எக்ஸாம் அண்ட் தே நீட் டு ரெஜிஸ்டர் இன் தட் கண்ட்ரி. ஓகே. ஸோ இப்போ வந்து மலேசியா மூலமா உங்களுக்கு யூகே, ஆஸ்திரேலியா போகணுன்னா எவ்வளோ செலவாகுது? ஸோ கம்ப்ளீட் ப்ரோக்ராம் ஒரு 5 years or 6 years மலேசியாலே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சம்பார் அரௌண்ட் 70 lakhs to 1 crore உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகும். வேற நீங்க 2 years மலேசியால முடிச்சுட்டு தென் 4 years if you want to do in any of the respective country, somewhere around like 1 crore to 1.5 crores உங்களுக்கு வந்துடும். Depends on the country you choose for the next 4 years. Dollars value change ஆகும் போது it will differ, sir. So parents கேட்கும் போது we can give them a detailed correct information. ஸோ ஒரு correct figure. ஒரு 2 to 2.5 crore ஆகுங்கிறீங்க. We can able to reach that. ஓகே. அண்ட் இப்போ மலேசியால படிச்சுட்டு திரும்பி வர மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கா? எந்த கண்ட்ரி போனாலும் ஆஸ் பர் என்எம்சி நார்ம்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிச்சு முடிச்சாங்கன்னா 1 year இன்டர்ன்ஷிப் இஸ் மேண்டேட்ரி. அதுக்கப்புறம் நீட் குவாலிஃபை ஆன ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம எம்பிபிஎஸ்க்கு அப்ராடுக்கு அனுப்புறோம். ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் தே கேன் சிட் ஃபார் தி எஃப்எம்ஜி எக்ஸாம் வித் இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட், தே கேன் பிராக்டிஸ் ஆர் ரெஜிஸ்டர் இன் இந்தியா. ஓகே. ஓகே. இப்போ மலேசியாலேருந்து அந்த ஒரு மணிப்பால் நம்ம காலேஜ் இருக்குல்ல, ஸோ நீங்க மணிப்பால் பண்றீங்க இல்லையா? Yes, we are working with Manipal Medical Can you College. throw some light on Manipal MBBS? Manipal அப்படினாலே they think about Indian branding. Yes, it's an Indian brand. However, Malaysiaல they have their own campus. Okay. Malaysian government கீழே approve பண்ணி they have their own campus in Malaysia. They have a good infrastructure, big hospital facilities எல்லாமே இருக்கு. Student can study the 5 to 6 years of MBBS in Malaysia. Again, they can come back to India for their registration. Okay. Now, இப்போ say for example, மால்டோவா, ஜார்ஜியா இது மாதிரி கண்ட்ரீஸ்க்கு உங்க மூலமா ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்களா? Have students gone through you? Yes. So, as you know, like in IMT last for 8 years நான் இங்க இருக்கோம். So, ஜார்ஜியாக்கு per year we are trying to send at least ஒரு 8 to 10 students per year நம்ம ஜார்ஜியாக்கு சென்ட் பண்றோம். மால்டோவாக்கு we as a team every year from South Indian region ஒரு 60 students plus நம்ம சென்ட் பண்றோம் every year. ஸோ எந்த கண்ட்ரிக்கு நம்ம மூலமா எம்பிபிஎஸ்க்கு ஸ்டூடெண்ட் போகணும்னு நினைச்சாலும் நம்மளோட ப்ரியர் ஸ்டூடெண்ட் மூலமாவே நம்ம ரெஃபரன்ஸும் கொடுக்க முடியும், அங்க இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களால ஷேர் பண்ண வைக்க முடியும் பேரண்ட்ஸ் கிட்ட.
ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேரண்ட் வந்து விருப்பப்பட்டு ஒரு கண்ட்ரிக்கு அனுப்புகிறாங்கன்னா அப்போ வந்து நீங்கள் நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கீங்களா? அவங்க எக்ஸ்பீரியன்ஸை தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இப்போ ஒரு பேரண்ட் வராங்க, தே வாண்ட் டு ஃபிக்ஸ் வித் ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரி. அவங்களோட அப்ளிகேஷன் ஆஃபர் லெட்டர் வரதுக்கு முன்னாடி அங்க படிக்கிற நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் யார்கிட்டயாவது நான் கூகுள் மீட், ஜூம்ல வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். செகண்ட், இங்கிருந்து போகும்போது அங்க ஏர்போர்ட்ல யார் பிக்கப் பண்ண வருவா, நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னவா இருக்கும், யூனிவர்ஸ்ல எப்போ ரெஜிஸ்டர் பண்ணணும், பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றது, இன்சூரன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்றது, விசா எக்ஸ்டென்ஷன், இது எல்லா ப்ராசஸும் வில் பி டேக்கன் கேர். ஸோ A to Z நீங்கள் பார்த்துப்பீங்க. அங்கே போயிட்டு அந்த சைல்டு செட்டில் ஆகும், ரைட்டுங்களா? அண்ட் இப்போ ஒரு ஃபைனல் கொஸ்டின். இப்போ அந்த சைல்டு வந்து அங்கே எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இப்போ திரும்பி இந்தியா வராங்கன்னா அவங்க வந்து இந்த MCI நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதணும் இல்லையா? ஆமாங்க சார், FMC அதை exams பாஸ் பண்ண எழுதணும். அப்புறம் தான் அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதுக்கு ஏதாவது கோச்சிங் சப்போர்ட் அது மாதிரி ஏதாவது இருக்கா? Sir, ஒரு பெஸ்ட் பார்ட் என்னன்னா, நம்ம சைடு ஐஎம்டிபி சைட்ல இருந்து, யூடிகேன் சைட்ல இருந்து இது வரைக்கும் போன ஸ்டூடெண்ட்ஸ் எம்பிபிஎஸ்ஸா இருக்கட்டும், இல்ல வேற மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராமா இருக்கட்டும், ஈவன் ஆஃப்டர் தி கிராஜுவேஷன் தேர் இன் குட் டச் வித் அஸ். ஸோ ஓ. இப்போ எங்கிட்டயே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கோயம்புத்தூர்ல இருந்து போனவங்க, திருச்சில இருந்து போன ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் ஆயிட்டாங்க. ஆஸ் அ டாக்டர் ஆர் ஆஸ் கம்ப்ளீட் மாஸ்டர்ஸ் நம்மளோட டச்ல இருக்காங்க. அவங்களுக்கும் we can help them by giving us support and services. அவங்க இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னாங்கன்னா, எஸ், ஒன்ஸ் தே பேக் டு இந்தியா தே கேன் ரீச் அஸ், பிகாஸ் என்எம்சியோட ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி we can help them whether they interested to register NMC, அதுக்கு என்ன ப்ராசஸ் நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். இல்ல அவங்க யூகேல ரெஜிஸ்டர் பண்ணணும், யூஎஸ்ஏ போகணும், அந்த மாதிரி ஒரு ஐடியால இருக்காங்கனாலும் நம்மளால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வர்றாங்க அப்படின்னா எம்பிபிஎஸோட நம்ம ஒர்க் முடியாது. அன்டில் whenever they need a support or guidance from our end, we'll be happy to help them out. So you're there when they want to come back to India. You're also there to support them when they want to go offshore and settle down there. Right. So we can help them. So I think you have given a complete view. Kandipa, people who have seen this, you'll have hundreds of questions. You can get in touch with us. The number is displayed. And Prem, also one more thing, in case they require, you can, அவங்க பேரண்ட்ஸோட இவங்களும் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? Sir, confirm, sir. Okay, so that will be very nice. Because main thing what you require is your child should be safe, your child should be happy, have good food, your child should study in a good college, and your child should have a very good future. And I have been associated with IMTP for a very, very long time, almost for 20 years. And I know that they are professionals. They do a wonderful job. So kindly do get in touch with us. Any questions, any queries, we will get talking to you. We will be able to give you all the information. And I wish your children the very best in the forthcoming NEET exams and in the future. Thank you, Mr. Prem. நீங்க கொடுத்த information was very comprehensive. It was complete. We got a very clear picture on what needs to be done next. In case there is any clarification, I'll ask people to get in touch with you. Thank you very much. Thank you so much. Thank you so much, sir. Thank you.